India Glitz viewers எல்லாருக்கும் வணக்கம். Yo, this is the chance. Let's do Singam dance. India Glitz, thank you for all the updates and all the promotion. Singam காகவும் Singam 2 காகவும் என்னோட மற்ற workum support பண்றதுக்கும் ரொம்ப நன்றி. And India Glitz viewers, thank you again for all the support you've been giving me. Singam 2 release ஆக போகுது. Singam 2 பத்தி சில விஷயங்களுக்கு நான் இப்ப பதில் சொல்ல போறேன். It's Singam dance. It's Singam dance. என்னோட கரியரில் வந்து சீக்வல் பற்றி நான் நினச்சது இல்லை. யோர் ஸ்பைன் ரியலி கெட்ஸ் ஸ்ட்ரெயிட். அது யூனிஃபார்ம் போடும் போதே வந்து தானாகவே நடக்கிற விஷயம். துரசிங்கம் கேரக்டருக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக நான் வச்சுக்கிட்டது மனசில் வச்சுக்கிட்டது வந்து ரஜினி சாரோட வரிகள் தான். இந்தியா பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டது வந்து தூத்துக்குடி மூலமாகன்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கேரளா அப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணால் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிற மாதிரி ஆயிரும். நாயுடு பேர் வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் கமிஷனர் இருக்கார் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஹீஸ் ரன்னிங் த ஹோல் ஷோ. பார்த்தா ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் 3 பேர் சுட்டுக்கிட்டாங்க. எங்ககிட்ட இருந்து ஒரு 500 அடி கூட இருக்காது. கார்த்தியும் நானும் சேர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த ஸ்கிரிப்டாக தான் இருக்க முடியும். நாட் அட் ஆல். என்னோட கரியரில் வந்து சீக்வல் பற்றி நான் நினச்சதும் இல்லை, அப்படி அமைஞ்சதும் இல்லை. வி ஹவ் நெவர் கிவன் அ தாட். சிங்கம் 2 வர்றதுக்கான காரணம் வந்து நிச்சயமாக எல்லாத்தோட ஃபீட்பேக்ஸும் மேபி மற்ற மொழிகளில் வந்து நடக்கிற படங்கள்னால ஒய் நாட் தமிழ்லேயும் இப்படி ஒரு படம் வரலாமே அப்படின்னு நான் நினச்சதுனாலே என்னன்னு தெரியல. பட் நிஜமாவே லாட் ஆஃப் கன்சர்ன், நிறையா பேர் நல்ல ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு நிறையா ஃபீட்பேக்ஸ் கொடுக்குற லாட் ஆஃப் கிரிட்டிக்ஸ்லேருந்தே வந்து ஏன் சிங்கம் 2 பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படியே ஒரு அம்பு போட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. ஹரிசார் கூட பண்ணுற 4வது ஃபில்ம் இது. ஹவு பிகர் இட் கேன் கெட், இன்னும் எப்படி ஸ்ட்ராங்காக ஒரு கண் கொடுக்கலாம், இன்னொரு என்டர்டெய்னராக எப்படி மாற்றலாம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பட் இது கூடயே ட்ராவல் ஆனால் எப்படி இருக்கும், இந்த கலர்லேயே வந்து இன்னொரு பெட்டர் ஃபிலிம், இன்னொரு பெரிய ஃபிலிம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட்டும் வந்து சைடில் வந்துட்டே இருந்தது. ஒரு கண்டென்ட் கிடச்சுன்னா பண்ணலாம். நிச்சயமாக வந்து சிங்கம்க்கு எல்லா மரியாதையும் கொடுத்து அதை தனியாக வச்சுக்கிட்டு இன்னொரு புது படமாக ஆரம்பிக்கும் போது இது எவ்வளோ உண்மையாக பண்ணலாம், இது எவ்வளோ பெருசாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாட் தான் வந்து இதை ஸ்பார்க் பண்ணுச்சு. ஒரு லைன் இருக்குது, அதை சிங்கம் கூட என்னால் வச்சு பார்க்க முடியுது. சிங்கம் 2 கேன் பி திஸ் அப்படிங்கிற மாதிரி ஹரி சார் 2 மாதம் கழித்து பேசும்போது ஒரு ஐடியா இருக்குது, பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்கிறாங்க, நானும் நினச்சி பார்த்தேன், எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ அப்படி உருவானது தான் வந்து சிங்கம் 2. எனக்கும் துரசிங்கம் கேரக்டர் பண்ணது வந்து பிகாஸ் ஆஃப் ஆல் தி லவ். எனக்கும் அது மேலே ஒரு பெரிய மரியாதையும், எனக்கும் நான் ஒரு ரசிகனாக ஆகிட்டேன். சிங்கம் வந்து ஒரு ஹிட் ஃபிலிம் தாண்டி ஒரு கேரக்டர் எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருந்ததும் வந்து இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஃபார் சிங்கம் 2. அந்த சைடு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்போது வந்து இட் ஷுட் பி அபவ் மீ. எப்போவுமே நான் நினைக்கிறது வந்து ஒரு கதையாகட்டும் ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், இட் ஷுட் பி அபவ் அஸ். எங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குற மாதிரியான விஷயமும் கண்டென்ட்டும் இருந்தால் தான் வந்து அது எல்லாருக்குமே வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தான் வந்து ஒரு படம். ஒருத்தரே வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஹீரோயின் சைடில் ஆகட்டும், ஒரு காமெடி சைடில் ஆகட்டும், கேரக்டர் சைடில் ஆகட்டும், இட் ஷுட் ஆட் வேல்யூ டு அ ப்ராஜெக்ட். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் பார்க்கறது கிடையாது. சிங்கமே வந்து நாங்கள் எதிர்பார்க்காம எல்லா மாநிலங்களும் தாண்டி போச்சு. அது ஒரு ஆந்திரா போச்சு, ஹிந்தி போச்சு, போஜ்பூரி, பெங்காலின்ட்டு, கன்னடான்ட்டு எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபிலிமாகவும் ஒரு கண்டென்ட்டாகவும் சிங்கம் மாறுச்சு. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் இன்னும் போகும். அடுத்த நிறைய பேர் இதுவும் சிங்கம் 1 வந்து டைரெக்டாக பார்க்காதவங்க சிங்கம் 2 பற்றி கேள்விப்பட்டுட்டு டெல்லி வரைக்கும் இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், அங்கே வரைக்கும் வந்து இந்த பேச்சு இருக்குது, எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாரையும் திருப்தி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் என்னோட கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கம் 1ல் எங்கே போய் முடிஞ்சிருக்கோ, மயில் வாகனம் கூட ஒரு என்கவுண்டர் நடக்கும், எங்கே போய் முடிஞ்சிருக்கோ, ஹீ இஸ் கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா எங்கே போகிறாரு, அதுக்கு மேலே என்ன சேலஞ்ச் அவனால் பார்க்க முடியுது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு வித் ஆல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, அவர் பேக் பண்ணுற ஒரு நல்ல பொலிட்டிஷியன் இருக்கார். ஸோ ஒரு ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் எந்த தூரம் வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அட்லீஸ்ட் இருக்கிற நாலேஜை வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறோம். இட் வில் நாட் பி எ நோ பிரெய்னர். இது வந்து ஒரு படம்டா, ஜாலியாக வந்து பாருங்கள், லாஜிக்கெலாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு யதார்த்தத்துக்கு நடுவில் எவ்வளோ தூரம் அந்த கோவத்தை போக முடியும், எவ்வளோ தூரம் வந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு போக முடியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபில்மை மறுபடியும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது சிங்கம் 2ல் ட்ரை பண்ணியிருப்போம். உண்மையை சொல்லலாம் வந்து முதுகு தண்டு அப்படியே நேரம் ஆயிடுது. யோர் ஸ்பைன் ரியலி கெட்ஸ் ஸ்ட்ரெயிட். அது யூனிஃபார்ம் போடும் போதே வந்து தானாகவே நடக்கிற விஷயம்.
ஒரு 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 சின்ன ஒரு கம்பீரமும் ஒரு பெருமையும் வந்து சாதாரணமாக அப்படியே வந்து ஒட்டிக்குது மனசுக்குள்ளே. டயலாக்ஸ் பேசும்போது வந்து ஹவு ஹானஸ்ட் யூ கேன் பி, ஹவு சின்சியர் யூ கேன் பி அப்படிங்கிறது தான் வருது. எனக்கு டப்புன்னு மனசில் வர்றது எல்லாமே வந்து நான் பார்த்த, நான் ரசித்த, நான் வந்து உணர்ந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸும் அவங்களோட கேரக்டர்ஸும் அவங்களோட பர்சனாலிட்டியும் நான் பார்த்து பிடிச்ச படங்களும் வந்து மனசில் நிச்சயமாக ஒட்டிக்கும். அப்படி இல்லாமல் வந்து நான் முதல்ல சிங்கம் பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கேன், துரசிங்கம் கேரக்டருக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக நான் வச்சுக்கிட்டது மனசில் வச்சுக்கிட்டது வந்து ரஜினி சாரோட வரிகள் தான். நான் எனக்கு பிறக்க போகிற குழந்தையோட அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அது மட்டும்தான் வந்து எனக்கு மனசில் அப்படியே இருக்கும். நான் எந்த பக்கம் ஒரசால் என்னை பற்றிக்கும் சொல்கிறது எல்லாமே வந்து ஸ்டைலு அழகாக இருந்தாலும் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு உண்மை தான் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதுதான் வந்து சிங்கம் 2லையும் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்பவுமே அந்த நினப்பாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து யூ கேன் கிவ் யூர் பெஸ்ட். ஏன்னா அடுத்தடுத்த ஷாட்டு நிறைய ஆக்டர்ஸ் இங்கே ஒரு கேமரா இருக்குன்னா ஒரு ஷாட் முடிச்சுட்டு வந்து திரும்பி எவ்வளோ சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணி போகலாம்னு நினைப்பார். ஏன்னா ஒரு ஃபிலிம்னா வந்து யூஸ்வலாக ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தெரியும், ஒரு 65 ஷாட்ஸ் டு 65 சீன்ஸ் டு ஒரு 70 சீன்ஸ் ஆவரேஜாக ஒரு படத்தில் இருக்கும். பட் ஹரிசாரோட ஃபிலிமில் வந்து ஒரு 160 சீன் 170 சீன் இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன சீனாக இருக்கும், நிறையா லொக்கேஷன் ஷிஃப்ட்ஸ், நிறையா கண்டென்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் அந்த ஸ்பீடு எல்லாத்தையும் ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்து ஒரு படத்தில் வைக்கும்போது வந்து யூ வில் ஹேவ் லாட் டு சி, லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் பி தேர். பட் ரொம்ப ஹெவியாக இருக்காது. அது ஒரு சீனை உண்மையாக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை உண்மையாக்கிறதுக்கு வந்து நிறையா நிகழ்வுகள் நடக்கும். ஸோ அது அவரோட ஸ்டைல், ஹரிசாரோட ஸ்டைலு. ஸோ கவனம் பூரா இங்கே இருந்துட்டு இருக்கணும். என்ன எமோஷன் கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி என்ன சீன் நடந்துட்டுருக்கு, இதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது, எதனால் இவ்வளோ கோவப்படுறோம். ஏன்னா ஒரு மெட்ராஸ் போயிட்டு வந்திருப்பீங்க, தூத்துக்குடியில் வந்து இறங்கின உடனே உங்களுக்கும் முகேஷ் ரிஷி சாருக்கும் வந்து இன்டர்வல் பிளாக் முடிஞ்ச உடனே வர ஒரு சேலஞ்சிங் சீன் இருக்கும். யூ கேன் பி திங்கிங் அபவுட் வாட் யூ டிட் இன் சென்னை, யூ கேன் பி திங்கிங் அபவுட் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது. படத்தோட ஃப்ளோவில் எந்த பீக்கில் போய் நிற்குது இந்த சீனு. ஸோ இன்றைக்கி பண்ணுற கோவம் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் வந்து அந்த மூட் சொல்லுவாங்க, இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ தே வில் ப்ரிப்பேர் யூ. ஸோ அந்த பீக் போகிறதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஹரிசாரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு 4 படமாக பண்ணுறதுனால நல்லாவே தெரியும் எவ்வளோ எதிர்பார்க்குறாரு, இது வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறாரு, இது வந்து அதிகமாக போகாது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தெரியும். அவ்வளோ கன்விக்ஷன் இருக்கும் அவர் சொல்கிற விதத்துலையும் சரி. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் வெரி வெல் அண்ட் வி கோ ஹெட் வித் த ஒர்க். 7ஆம் அறிவில் வந்து உங்களுக்கு வந்து டாங்லின்னு சொன்னால் தெரியும், ஜானி அவரோட பேர். ஒரு 3 ஜென்ரேஷனாக வந்து மார்ஷல் ஆர்ட் எக்ஸ்பர்ட். ஸோ அவரோட எக்ஸ்பர்டைஸ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில், ஃபைட்டில். அஃப்கோர்ஸ் அவரோட லுக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். லாட் ஆஃப் கேர்ள்ஸ் லைக் டெம். அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணது வந்து வேறு மாதிரி இருந்தது. லாட்ஸ் அபவுட் ஃபைட்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஹவு ஹி ப்ராக்டிசஸ். அவர் வந்து இஸ் அ சிங்கர், இஸ் அ டிரெக்டர், ஹி டஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. ஸ்பைடர்மேன் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அவரோட பாடி ஆஃப் ஒர்க் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். இவர் வந்து ஹி இஸ் லிட்டில் 40+ அண்ட் ஒரு தியேட்டர் ஆக்டர். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப நேசிச்சு ஒரு இந்தியன் ஃபிலிம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து இப்படி இருக்குமா என்டர்டெயின்மெண்ட், யூ கேன் டேக் இட் டு திஸ் லெவல் இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி வியந்து பார்த்தாரு. சிங்கம் 1 வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு பிரகாஷ் ராஜ் சார் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, ஐ கேன் ஃபீல் வாட் இஸ் டூயிங். நான் லாங்குவேஜ் புரியாட்டியும் வந்து சப்டைட்டிலோட பார்த்தேன். நான் ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டூயிங். எனக்கு அந்த ஷேட் பிடிச்சிருக்கு, அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு. நானும் இந்த லெவலில் பண்ணணுமா, இந்த லெவலில் வந்து ஐ ஷுட் கோ தேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ஹரி சார் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு he's made it very good. He made it very comfortable. ஹரி சார் அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களாகட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது. மொத்தமாகவே ஒரு 10-15 days கூட ஒர்க் பண்ணியிருப்போம். we had lot of things to share. அவர் கூட ஜாக் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஷார்ட்டில் அவர் தூக்க வேண்டியது இருந்தது, தூக்கியெல்லாம் சுற்றியிருப்பேன். the whole experience was very good. அவரோட ஃபேமிலி பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்டது, அவர் எப்படி அங்கே போய் செட்டில் ஆனார் அப்படிங்கிறதுலேருந்து we had lot of things to share. நிறைய படங்கள் பார்த்தாரு. நம்மளோட பீச்சு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், குத்து பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஹீ கம்ப்ளீட்லி என்ஜாய்டு. ஏன்னா லண்டன்லேருந்து நேராக அவர் இறங்கினது வந்து பாம்பேயில் அப்படியே ஒரு ஹாப் பண்ணி நேராக இறங்கினது வந்து தூத்துக்குடி அட்மாஸ்பியரே வந்து அவருக்கு வேறு மாதிரி இருந்தது. இந்தியா பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டது வந்து தூத்துக்குடி மூலமாகன்னு சொல்லலாம். ஸோ நிறைய கல்ச்சர் பார்த்து ரசித்த விதங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டார். ஸோ இட் வாஸ் ஒன் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹீ இஸ் ஆல்சோ ஆடட் லாட் ஆஃப் வேல்யூ டு த ஃபில்ம். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட கரிஸ்மா வந்து இட் வாஸ் வெரி குட். படம் பார்க்கும்போது ஐ எம் ஷூர் உங்களுக்கும் அது பிடிக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி தான், ஒரு தமிழ்நாட்டிலேருந்து கேரளா அப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணால் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிற மாதிரி ஆயிரும். மிட் சீலே இருக்கிற ஒரு ஆள், வி கெட் அ டிப் ஆஃப் ஒரு சின்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் வரான்,
அவனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு ப்ராஜெக்டில் வந்து எப்படி அது நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபிலிமில் லாஜிக்கலாக சொல்லியிருப்போம். ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா டர்பனில் அங்கே நிறையா ஒரு 10,000+ இந்தியன்ஸ் இருக்காங்க. அதுவும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நாயுடு சார். அவர் வந்து நாயுடு பேர் வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் கமிஷனர் இருக்கார் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஹீஸ் ரன்னிங் த ஹோல் ஷோ. இப்போ இருக்கிற நடந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து அவர் தலைமையில் தான் வந்து எல்லா செக்யூரிட்டியும் தரப்படுது. ஸோ அவர் தான் எங்களுக்கும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஹெல்ப் பண்ணார். நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து பேரிகேட்லாம் போட்டு தி கார்டன் ஆஃப் இங்கே போகாதீங்க, அடுத்த லெஃப்ட் போகாதீங்க அப்படின்னு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் 3 பேர் சுட்டுக்கிட்டாங்க. எங்ககிட்டேருந்து ஒரு 500 அடி கூட இருக்காது, சுட்டுக்கிட்டு 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஓப்பன் ஃபயரிங் வந்து ரொம்ப நார்மலாக எல்லாருமே வந்து கன் வச்சுட்ருப்பாங்க. லைசன்ஸ் கன், வித்தவுட் லைசன்ஸ் கன் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரை ஹர்ப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹர்ப் மார்க்கெட் சொல்கிறது வந்து அந்த காலத்து வேறு ஒரு காக்கா தலையிலேருந்து முதலையிலேருந்து கால்லேருந்து பாம்பு தோல்லேருந்து என்ன இமேஜின் பண்ணாலும் எக்ஸாட்டிக் திங்ஸ் வந்து அங்கே இருக்கும். தே ஸ்டில் பிலீவ் இன் அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் விஷயங்களில் வந்து தே ஸ்டில் பிலீவ் இன். அந்த ஹர்ப் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதே வந்து சந்தேகம், போகாதீங்கிற வார்னிங்லாம் இருந்தது. பார்த்த போது அந்த அட்மாஸ்ஃபியரே ரொம்ப அழகாக இருந்தது. எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சேஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் ஜென்ரலி சவுத் ஆஃப்ரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிட்ஸியில் ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியாது. அங்கே எடுத்துக்கிட்ட சின்ன ட்ரைனிங்கும் மிட்ஸியில் அந்த ட்வின் இன்ஜின் போட் ஓட்டினதெல்லாம் வந்து ஐம் ஷுர் படத்துலேயும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐம் ஷுர் யூ வில் என்ஜாய் இட். எதுவுமே பிளான் பண்ணதில்லை. அது ஃப்யூச்சர் வந்து அழகான விஷயம் அதுதான். இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது எப்பவுமே தெரியாது. சிங்கம் 2 நடக்க போகுது அப்படிங்கிறது எப்படி தெரியாதோ, நான் எப்படி நடிக்க தான் வரப்போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாதோ. அப்படி நடந்தால் வந்து அதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதை சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இல்லாமல், 2 பேர் சேர்ந்து பண்ணணுங்கிற முதல் காரணமாக இல்லாமல், அதை இயக்க போகிறவரும் அதோட கதையும் வந்து நல்லா இருக்கணும். அப்படி ஒரு அமைஞ்சதுன்னா வந்து தட் ஷுட் பி த டிரைவிங் ஃபோர்ஸ். கார்த்தியும் நானும் சேர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த ஸ்கிரிப்டாக தான் இருக்க முடியும். இது வரைக்கும் காமிக்கல, போஸ்டர்ஸ் தான் காமிச்சிருக்கேன், போஸ்டர்ஸ் தான் பார்த்துருக்காங்க. தட்ஸ் நியூ, யூ நோப்பா, யுவர் ஜம்பிங் நோ, யுவர் சிங்கம் நோ அப்படிங்கிற மாதிரி 2-3 கமெண்ட் வந்தது. ஸோ இந்த மீசை வச்சா வந்து அது சிங்கம் அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அண்ட் ஆல்சோ நான் சிங்கம் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மற்ற படங்கள் மற்ற விஷயங்கள் வந்து இன்னும் அவங்க மனசில் இறங்கலை. முதல் பாடின பாடலும் வந்து சிங்கம் சாங் தான், என் பொண்ணு பையன் எல்லாருமே. ஸோ பார்க்கலாம், அவங்க எப்போ படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ, எப்போ பாடல்கள் பார்க்குறாங்களோ, அப்போ கேள்விகளுக்கு மெயினாக பதில் சொல்லுவேன். இப்போ வந்து ஐ ஹவ் நாட் புட் தம் டிவி முன்னாடி இது வரைக்கும் இன்னும் உட்கார வைக்கல. வெயிட்டிங் ஃபார் தெம் டு நோ, எப்போ தெரியுதோ அப்போ தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக துரசிங்கம் பேசிய மிஸ் பண்ணுறேன். அது போட்டாலே அது ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஆஃப் ஆல் த பாசிட்டிவ் வைப், பிகாஸ் ஆஃப் ஆல் த குட் விஷஸ் யூ ஹவ் கிவன் மீ. பிடிச்சிருக்கு, துரசிங்கம் கேரக்டர் பண்ணது பிடிச்சிருக்கு. சிங்கம் 2லையும் பிடிக்க வச்சுருக்கோம் நான் நம்புகிறேன். படம் பார்த்துட்டு ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவ் யூ லைக்ட் இட். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட், தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். எப்போ போல் இந்த படத்துலேயும் எங்களால் திரும்பி என்ன கொடுக்க முடியுமோ அதை சின்சியராக உண்மையாக கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ லைக் சிங்கம் 2 as you liked சிங்கம் 1.